வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சாந்தியாச்சி சமையலில் செய்ய போகிறது வாழைத்தண்டு சூப்பு. அதுக்கு தேவையான பொருட்கள்: வாழைத்தண்டு பொடி பொடியாக நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், மோர் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சுருக்கேன், மிளகு, சீரகம், உப்பு, வெண்ணெய், அப்புறம் மல்லித்தலை, கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு. வாங்கப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வெண்ணெயை ஊற்றி காய வச்சுருக்கோம். இப்போ இதில் வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதை போட்டு தாளிச்சிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வாழைத்தண்டை போட்டு அதையும் நல்லா பிணைஞ்சிக்கலாம், நல்லா பரட்டிக்கலாம். இப்போ வாழைத்தண்டு நல்லா வதங்கிடுச்சு. உப்பையும் மிளகு சீரகத்தையும் போட்டு ஒரு கிண்டி விட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரில் 4 விசில் விட்டு இறக்கிக்கலாம். இப்போ இதை போட்டுட்டு தண்ணி ஊற்றும் போது காமிக்கிறேன். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி வாழைத்தண்டு சூப்புக்கு இதை 4 விசில் விட்டு இறக்கிட்டு இப்போ காமிக்கிறேன். சூப்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவை கரைச்சி ஊற்றி ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடலாம். இப்போ நம்மளுடைய வாழைத்தண்டு சூப்பு ரெடி ஆயிடுச்சு. நான் இதை இப்போ டிஸ்பிளேயில் வச்சுட்டு காமிக்கிறேன். இந்தளவுக்கு தண்ணியாக தான் இருக்கும். இப்போ டிஸ்பிளேயில் வச்சுட்டு காமிக்கிறேன். என்னோட சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வாழைத்தண்டு சூப்பு ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் கண்டிப்பாக